நம்முடைய 2 வாரங்களாக நடைபெற்று வரக்கூடிய தொகுதி பரப்புரையில் நகரத்துக்கு வெளியே நிறைவாக கிள்ளை பேரூராட்சியில சாலை வள பரப்புரையை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். மீனவ சமுதாய மக்களும் பிற சமூக மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊரில பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு செய்திருக்கிறதை நான் அறிவேன். இங்கே மீனவ மக்களுடைய கோரிக்கையை ஏற்று சுமார் 40 கோடி ரூபாய் மதிப்பில் கடலை ஆழப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி முதன்மை சாலைகள் மட்டுமல்ல, குறுக்கு சாலைகள் எல்லாவற்றையுமே அமைத்து சாதாரணமாக எல்லா இடங்களிலும் போக்குவரத்தை சீர் செய்து தந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு இந்த மக்களுக்கு நிறைய தொண்டு செய்திருக்கிறது. ஆனால் இந்த திராவிட மாடல் அரசுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கக்கூடிய டெல்லி அரசியல் முதலாளிகள் எப்படியாவது இந்த அரசை முடக்க வேண்டும், மீண்டும் இவர்களை ஆட்சி அமைக்க விடக்கூடாது என்று கருதுகிறார்கள். அருமைக்குரிய மீனவ சொந்தங்களே, உங்களுக்கெல்லாம் உடன் நினைவூட்டுகிறேன். நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது, குறிப்பாக ராமேஸ்வரத்திலே பரப்புரை செய்ய போது ஒரு சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலங்கை கடற்படையால் மீனவர்கள் தாக்கப்பட மாட்டார்கள் என்று சொன்னார். ஆனால் நடந்தது என்ன? முன்பை விட அதிகமாக நம்முடைய மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லவில்லை, அரசாங்கத்துடைய பதிவு சொல்கிறது. ஆக குஜராத்துடைய மீனவர்கள் தாக்கப்பட்டால் உடனடியாக கொதித்து அடிக்கிறார்கள். மேற்கு வங்கம் அல்லது ஒரிசாவுடைய மீனவர்கள் தாக்கப்பட்டால் கொதித்து அடிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படும் போதெல்லாம் மௌனத்தை கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்தியர்கள் இல்லையா? தமிழ்நாட்டு மீனவர்களுடைய ரத்தம் அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தவில்லையா? இதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. இந்த கேள்வியை தான் அழுத்தமாக கேட்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் மீனவர்கள் இடம் மாறுவது என்பது காற்றுடைய சுழற்சியின் காரணமாக இயல்பாக நடக்கக்கூடியது. ஆனால் எந்த நாட்டு அரசும் பக்கத்து நாட்டு மீனவர்களை சுட்டுக் கொள்வதில்லை. நம்முடைய மராட்டிய குஜராத்திய மீனவர்கள் பாகிஸ்தான் கடற்படையில சிக்கிக் கொண்டால் அவர்களை பாகிஸ்தான் சுடுவதில்லை. இத்தனைக்கும் அது எதிரி நாடு. பக்கத்தினுடைய பங்களாதேஷ் நம்முடைய மேற்கு வங்க மீனவர்களையோ ஒரிசா மீனவர்களையோ சுடுவதில்லை. நமக்கு மாற்று கருத்துள்ள நாடுதான். அதே மாதிரிதான் பர்மா என்று சொல்லக்கூடிய மியான்மர், அவர்களும் நம்முடைய இந்திய மீனவர்கள் திசை மாறி அவருடைய எல்லைக்கு சென்று விட்டால் நம்மை சுடுவதில்லை. ஆனால் நட்பு நாடாக இருக்கக்கூடிய இலங்கை கடற்படையினர் நம்முடைய நாட்டு மீனவர்கள் மீது, குறிப்பாக நம்முடைய தமிழ் மீனவர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதலை இதுவரை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கை தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால், நாம் ஒன்றாக இந்த விஷயத்தில் தெளிவாக சிந்திக்க வேண்டும். அதனாலதான் நான் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்த பொழுது ஒரு கோரிக்கையை வச்சேன். என்னன்னா, இந்திய இலங்கை நாடுகளுக்கு இடையே நம்முடைய இந்திய கடற்படையுடைய ரோந்து கப்பல்கள் சுற்றி வர வேண்டும். ஒருவேளை அங்கு அத்துமீறி இலங்கை கடற்படையினர் நம்முடைய மீனவர்களை சுட்டால் நம்ம இந்தியாவுடைய கடற்படை காவல் படைகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னேன். சட்டமன்றத்தில் 2 முறை பேசினேன். அவர் கேட்கவில்லை. நம்முடைய மீனவர்கள் ரத்தம் சிந்தும் போதெல்லாம் வங்கக்கடல் சிவக்கிறது. எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனா, இதே நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை அரசு பல முறை கொடுமைப்படுத்தியதாலும் காயப்படுத்தியதாலும் அவருடைய உயிரை வேட்டையாடியதாலும் இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வந்த தமிமுன் அன்சாரி என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன்.